அன்பானவர்களே, இதுவரைக்கும் நடந்திராத ஒரு நன்மை உங்களுக்கு நடக்க போகுது. அது எங்க இருக்கு தெரியுமா? யோபேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. துதிக்கிற அனுபவம் உள்ள உங்களுக்கு வெற்றி உண்டு. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு, துதிப்பீர்கள், அதனால் என்ன ஆகுன்னா என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பானவர்களை, சம்பூர்ணமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை சரீரம் ஆத்மாவில் பார்க்க போறீங்க. உங்கள் ஊழியத்தில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலும் கூட கர்த்தர் உங்களை இனி அதிசயமாக நடத்த போகிறார். எல்லாருக்கும் முன்பாக உங்கள் தலையை அவர் உயர்த்த போகிறார். இந்த அற்புதத்துக்காக சோத்தரிப்போமா? நன்றி ஆண்டவரே, உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படியே ஒவ்வொரு நீ அதிசயமாய் நடத்திவார். இதுவரைக்கும் இல்லாத உயர்வை தந்து சந்தோஷப்படுத்தும். இயேசு மூலமாய் பிதாவே, ஆமென்.